ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் பயிற்சி 7.3 அளவியலில் 3வது கணக்கு பார்க்கலாம். உயரம் 2.4 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 1.4 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு உருளையிலிருந்து அதே விட்டமும் உயரமும் உள்ள ஒரு கூம்பு வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள திண்மத்தோட கன அளவு எவ்வளவு கன சென்டிமீட்டர் ஆகும்? ஓகேங்களா. உயரம் 2.4, விட்டம் 1.4 அப்படி அந்த அளவுள்ள ஒரு உருளை இருக்குது. அதே அளவுள்ள ஒரு கூம்பு அதிலிருந்து வெட்டி எடுத்தால் மீதம் அதோட கன சென்டிமீட்டர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கன அளவோட கன சென்டிமீட்டர் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போது நமக்கு தெரியும், ரெண்டு இணைந்த உருவங்கள்னால் ரெண்டோட ஆரமும் நமக்கு என்னவாக தான் இருக்கும்? உருளையோட ஆரமும் இந்த கூம்போட ஆரமும் சமமாக தான் இருக்கும். ஆரம் எவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்க, நமக்கு ஆரம் கொடுக்கல, நமக்கு விட்டம் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. 1.4 சென்டிமீட்டர்னு விட்டம் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அதோட உயரம், மொத்த உயரம் எவ்வளோ? மொத்த உயரம் 2.4 சென்டிமீட்டர். ஆரம் 1.4, உயரம் 2.4. இப்போது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2.4 சென்டிமீட்டர் உயரம் உள்ள உருளை 1.4 சென்டிமீட்டர் விட்டமுள்ள உருளை இருக்கு இல்லைங்களா, அதில் அதே அளவு சேம் அளவு 1.4 சென்டிமீட்டர் சேம் அளவுலேயே ப்ளஸ் 2.4 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை வெட்டி எடுத்துட்டா, இந்த உருளையில் இந்த கூம்பை வெட்டி எடுத்துட்டோமா, ரிமைனிங் இருக்கு இல்லையா இந்த பாட்டு, இதோட அளவு கேட்குறாங்க. ஓகேங்களா. ரிமைனிங் இருக்கிற பகுதியோட திண்மத்தோட கன அளவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ கண்டுபிடிக்கலாங்களா. இப்போது நமக்கு தெரியும், ரெண்டோட உயரம் ஆரம் சேம் தான். இப்போ இதோட விட்டம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க 1.4ன்ட்டு. அப்போ ஆரம்னா என்ன பண்ணணும்? விட்டத்தை 2ஆல் வகுக்கணுங்களா. அப்போ ஆரம் என்னது? 1.4 2ஆல் வகுத்தோமா 0.7. 7 2 14. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சதுனால நம்ம ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம். அப்போது 0.7. இங்கேயும் ஆரம் 0.7. உயரம் என்ன? 2.4ங்களா. கூம்புக்கும் அதே அளவு உயரத்தை தானே வெட்டி எடுக்கிறோம், அதனால் கூம்போட உயரமும் சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போது மீதமுள்ள திண்மத்தோட கன அளவு வேணும்னா உருளையின் கன அளவுலேருந்து இந்த கூம்போட கன அளவை கழிச்சிட்டோமா, ரிமைனிங் இருக்கிற பகுதி நமக்கு கிடச்சிருங்களா. இப்போது உருளையின் கன அளவுக்கு என்ன நமக்கு ஃபார்முலா? πr² ஹெச்சுங்களா, மைனஸ் கூம்போட கன அளவுக்கு 1/3 πr² ஹெச்சு. இப்போ ரெண்டுலேருந்தும் πr² ஹெச்சை காமனாக வெளியே எடுத்துடலாங்களா, ஏன்னா ரெண்டுலேயுமே இருக்குது. இங்கேருந்து πr² ஹெச் வெளியே போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1 இருக்கிறதா அர்த்தங்களா. மைனஸ் இங்கே 1/3. ஓகேங்களா. இப்போ பையோட வேல்யூ 22/7. ஆரம் 0.7 × 0.7ங்களா. உயரம் 2.4. இப்போது இதை குறுக்கு பெருக்கல் பண்ணனா என்ன வரும்? 3 - 1 / 3ங்களா. இப்போ இது ஏதாவது சிம்பிளிஃபை பண்ணலாங்களா, லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ 22/7 0.7 × 0.7 × 2.4. இங்கே என்ன இருக்குது? பெருக்கல் 3ல் 1 கழிச்சா 2 2/3. ஓகேங்களா. இது அடித்தா என்ன வரும்? 0.1ன்னு வருங்களா. ரிமைனிங் என்ன இருக்குது? 3 8 24ங்களா. அப்போது 0.8 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். வேறு என்ன நம்மளால் அடிக்க முடியும்? அவ்வளோதான். 22, இங்கே ஒரு 2ங்களா. நெக்ஸ்ட்டு 0.1 0.7 0.8. அவ்வளோதான். இது பெருக்கணும் என்ன கிடைக்கும்? 22 2 பெருக்கணுமா 44. 44 ஓரேல் 7 7 8 56ங்களா. 56ன்னு எடுத்துக்கிட்டா இப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுங்களா. அப்போ என்ன வரும்னா 0 7 8 56. இப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த புள்ளியை விட்டுட்டு நம்ம 56ஐயும் 44ஐயும் மட்டும் எடுத்து பெருக்கலாம். அப்புறம் வர விடையிலேருந்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாங்களா. 6 நாங் 24, ரிமைனிங் 2, 5 நாங் 20 2 22 224. 4 4 2 6, 2 2 கூட்டினா 4, இது 2ங்களா. அப்போ 2464. நமக்கு 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுங்களா. அப்போது 2.464 கன
சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு ஒரு உருளை கொடுத்துருக்காங்க. அந்த உருளையிலிருந்து அதே உயரம் ஆரமுள்ள ஒரு கூம்பை வெட்டி எடுத்துட்டோமா, ரிமைனிங் இருக்கிற பகுதியோட கன அளவு, அந்த ரிமைனிங் இருக்கிற திண்மத்தோட கன அளவு கேட்குறாங்க. இப்போது நமக்கு விட்டம் கொடுத்துருந்தாங்க, அதுலேருந்து ஆரம் கண்டுபிடிச்சி உருளையோட கன அளவுலேருந்து இந்த கூம்போட கன அளவை கழிச்சிட்டோமா, நமக்கு ரிமைனிங் இருக்கிற பகுதியோட கன அளவு கிடச்சிரும். இதுதான் ரிமைனிங் இருக்கிற பகுதியோட கன அளவு 2.464 கன சென்டிமீட்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.